நர்சரிலேருந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வரக்கூடிய ரோஸ்மேரி செடிகளை எப்படி தம்பி நடவு செய்யறது, இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட செடிகள் இந்த மாதிரி க்ரோத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். நர்சரி சீக்ரெட் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபாலோ பட்டனை தட்டி வச்சுக்கலாம். நர்சரிலேருந்து ஒரு செடியை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அப்படி தாங்க இருக்கும். ஒரு 10 இன்ச் பாட்டோ இல்லை 12 இன்ச் பாட்டோ 10 இன்ச்சுக்கு மேலே யூஸ் பண்ணுங்கள். ஃபுல் செம்மண் கலவை எடுக்கணும். நிறைய பேர் ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோகோபிட் ஆட் பண்ணுறீங்க. ரோஸ்மேரி செடிகளுக்கு கோகோபிட் ஆட் பண்ணாதீங்க. ஃபுல் செம்மண் கலவை இல்லை உங்களோட செம்மண் கலவை மாதிரி உங்களோட கார்டன் சாயில் இருக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக சைடில் லைட்டாக தட்டுங்க. அப்படியே கேக் மாதிரி வந்துடும். கேக் மாதிரி இருக்கிறத அப்படியே பாட்டுக்குள்ளே வச்சு சைடில் மண்ணை மட்டும் நிரப்பினா போதும். அப்படியே வேரோடு பிடிங்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஸ்மேரி செடிகள் 99.9% செத்து போய்விடும். மண்ணோடு அப்படியே வச்சா மட்டுமே சூப்பராக வளர ஆரம்பிக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மண் கலவையை சைடில் நிரப்ப ஆரம்பித்தாச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், கரெக்டாக இன்னும் ஒரு 10 to 15 நாட்களில் ரோஸ்மேரியோட கட்டிங்ஸை வந்து நாங்கள் சேலுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். சின்ன சின்ன பிளான்ஸாகவே உங்களுக்கு கொடுத்துருவோங்க. ஸோ அதையே இந்த மாதிரி செம்மண் கலவையில் நடவு செஞ்சு சூப்பராக உங்களோட வீட்டிலேயே வளர்த்துக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்ட விஷயம் இந்த ரோஸ்மேரி செடிகள் தான். மதர் பிளான்ட் வேரோட பிடுங்கி கொடுத்தா வருமா அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று. பட் சின்னதாக கட்டிங்ஸ் கொடுத்தா உங்களோட வீட்டிலே நீங்களே வளர்த்துக்க முடியுங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.